அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். வாகனத்தில் கவனம் யாருக்கு? வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் யார்? ஜாதகத்தை வைத்து அதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும். வண்டியிலேருந்து கீழே விழுறது, மேலே விழுறது, இந்த மாதிரியான அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன காயம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது, அடிக்கடி வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்படுத்திக்கிட்டே, சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அல்லது இந்த வண்டி வேற ஆடு மேலே மோதுறது, மாடு மேலே மோதுறது, அடிக்கடி மோதி டச் ஆகுறது, இந்த மாதிரியான வண்டி வாகனங்கள் சேதாரமடைதல், அல்லது இவங்க வண்டி வாகனத்தில் இருந்து இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறது, அடிக்கடி விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம் என்ன? எந்தெந்த திசாபுத்தியிலே கவனமாக இருக்க வேண்டும்? அதற்கான அந்த திசாபுத்தியிலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? ஜனன ஜாதகத்திலே எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்தால் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே தசாபுத்தியை முதலில் பார்ப்போம். பொதுவாக எந்தெந்த தசாபுத்தியிலே கவனமாக இருக்க வேண்டும்? ஒருவருக்கு சனி திசை 19 ஆண்டுகள் நடைபெறும் பொழுது ராகு புத்தியில் கவனமாக இருக்க வேண்டும். ஆக சனி திசையில ராகு புத்தி நடைபெறும் பொழுது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு, ராகுவுக்கு துர்காதேவி வழிபாடு. அந்த சனி திசையில ராகு புத்தி முடிகிற வரை துர்காதேவி வழிபாடு செய்வது சிறப்பு. துர்காதேவியை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த விபத்திலிருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக சனி திசையில கேது புத்தி நடைபெறும். ஒரு திசையில 9 புத்தி நடைபெறும் அல்லவா? சனி திசை 19 ஆண்டுகளில் ஒரு புத்தி நடைபெறும். அப்போ அந்த சனி திசையில ராகு புத்தி, அடுத்ததாக சனி திசையில கேது புத்தி. இந்த கேது புத்தி நடைபெறும் காலங்களிலே திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயிலே வழிபாடு செய்யும் பொழுது விபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக சனி திசையிலே செவ்வாய் புத்தி. சனி திசையிலே செவ்வாய் புத்தி நடைபெறும் பொழுது முருகப்பெருமான், மலை மேலுள்ள முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று வழிபாடு, அல்லது முருகப்பெருமானை அந்த சனி திசையில செவ்வாய் திசை முடிகிற வரை முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையிலே அரளிப்பூ சாத்தி வழிபாடு செய்வது அந்த விபத்துகளை தவிர்ப்பதற்கு உதவும். அடுத்ததாக ராகு திசை. ராகு திசையில் செவ்வாய் புத்தி தான் ஃபர்ஸ்ட். அதாவது ராகு திசையில கடைசி புத்தியாக வரும் செவ்வாய் புத்தி. அந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது ராகு திசையில் செவ்வாய் புத்தியில் மலை மேலுள்ள முருகன் வழிபாடு, துர்காதேவி வழிபாடு, செவ்வரளிப்பூ சாத்தி வழிபாடு, துர்காதேவி ராகு காலத்தில் வழிபாடு. அதே போல் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே அரளிப்பூ சாத்தி பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அந்த விபத்துகளில் இருந்து தப்பிக்கலாம். ராகு திசையில் செவ்வாய் புத்தி. ராகு திசையில் சனி புத்தியும் கவனமாக இருக்க வேண்டும். ராகு திசையில் சனி புத்தி நடைபெறும் பொழுது எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு அல்லது காலபைரவர் வழிபாடு செய்யும் பொழுது அந்த விபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக ராகு திசையில கேது புத்தி. ரெண்டுமே அசுர கிரகம் இல்லையா? ராகு கேது ரெண்டுமே அசுர கிரகம். அந்த புத்தியில கவனமா இருக்கணும். ராகு திசையில் கேது புத்தியில் விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்று அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ராகு திசையில கேது புத்தி முடியும் வரை. ஆக ராகு திசையிலையும் சரி, சனி புத்தி ராகு திசையில சனி புத்தி, செவ்வாய் புத்தி, கேது புத்தி, இந்த 3 புத்தியிலும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கேது திசை. கேது திசையிலே புதன் புத்தி முதல் தரமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்களிலே. ஆக கேது திசை நடைபெறும் 7 ஆண்டுகள் நடைபெறும் பொழுது இந்த புதன் புத்தி நடைபெறும் காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நின்ற பெருமாளை புதன்கிழமை தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். எப்பொழுது? இந்த கேது திசையில புதன் புத்தி நடைபெறும் காலத்திலே புதன் புத்தி ஆரம்பித்து புதன் புத்தி முடியும் வரை நின்ற பெருமாளை புதன்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த விபத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நடைபெறாது. அடுத்ததாக கேது திசையிலே ராகு புத்தியில், ஏன்னா ராகு திசையில கேது புத்தியும் சரி, கேது திசையில ராகு புத்தியும் சரி, வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். ஆக கேது திசையில ராகு புத்தி நடைபெறும் பொழுது துர்காதேவியை ராகு காலத்திலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். கேது திசை 7 ஆண்டுகளிலே இந்த ராகு புத்தி ஆரம்பித்து ராகு புத்தி முடியும் வரை ராகுவுடைய அதிதேவதை பத்ரகாளி அல்லது துர்காதேவிக்கு ராகு காலத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது விபத்துகளில் இருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக கேது திசையிலே சனி புத்தியும் கவனமாக இருக்க வேண்டும். சனி புத்தியிலே எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு, அல்லது காலபைரவர் வழிபாடு தேய்பிறை அஷ்டமியில் செய்வதும் விபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே சூரிய திசை நடைபெறும் பொழுது சூரிய திசையில ஒரே ஒரு புத்தி தான், சனி புத்தியில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். சூரிய திசை 6 ஆண்டுகளிலே சனி புத்தி வரும் காலங்களில் எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு அல்லது தேய்பிறை அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு செய்யும் பொழுது விபத்துகளில் இருந்து தப்பிக்கலாம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே கேது இருந்து
அந்த கேது திசை நடைபெறும் பொழுதோ அல்லது எந்த திசை நடந்தாலும் 7ஆம் இடத்திலே இருந்து கேது புத்தியாக நடைபெறும் பொழுதும் கவனம். வான்வழி பயணம், நீர்வழி பயணம், இந்த பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதாவது 7ஆம் இடத்துல கேது இருந்து தசா புத்தியாக நடைபெறும் பொழுது, தசையாக 7 ஆண்டுகள் தசையாக நடைபெறும் பொழுதோ அல்லது எந்த திசை நடந்தாலும் புத்தியாக நடைபெறும் பொழுதோ அந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்திலே கேது இருப்பவர்கள் விநாயகருக்கு திங்கட்கிழமை தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுது அதிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே அதாவது 7.5 சனி என்று சொல்வார்கள். மொத்தம் 7.5 ஆண்டுகள் விரயச்சனி, அதாவது ஜென்ம சனி, பாத சனியாக நடைபெறும். ஆக இந்த 7.5 சனி காலங்களிலும் வண்டி வாகனங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் அஷ்டமச்சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி என்பவர் சொல்றார்கள் அல்லவா, அந்த அஷ்டமச்சனி காலங்களிலும் கோச்சாரத்திலே வரும்பொழுது இந்த 2.5 ஆண்டுகள் கவனமாக இருக்க வேண்டும். தேய்பிரை அஷ்டமியிலே காலபைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த 7.5 சனி அஷ்டமி சனி காலங்களிலே சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமை காகத்துக்கு வைத்து வரும்பொழுதும் இந்த 7.5 சனி அஷ்டமி சனி காலங்களிலே வாகன விபத்திலிருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக ஜனன ராசிக்கு குரு 3, 6, 8, 12 சஞ்சரிக்கும் பொழுது, ராசிக்கு 3, 6, 8, 12 கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 3ஆம் இடத்து குருவும் 8ஆம் இடத்து குருவும் வாகன விபத்தை கொடுப்பதில் முதன்மை வாய்ந்தது. அப்பொழுது அந்த நேரங்களிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம், அதை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைவு பெற்று சுபர் தொடர்பு இல்லாமல் இருந்து திசை நடத்தினால் அது எந்த கிரகமோ அந்த கிரக சம்பந்தமான வழிபாடு பரிகாரங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ராகு என்பது கனரக வாகனம், சுக்கிரன் என்பது சொகுசு வாகனம். இந்த ராகு சுக்கிரன் மறைவு பெற்று சுபர் தொடர்பு இல்லாமல் திசை நடத்தும் பொழுதும் வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ராகு திசை என்றால் திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்திலே வழிபாடு, துர்காதேவியை ராகு காலத்திலே வழிபாடு செய்ய வேண்டும் மாதந்தோறும். அல்லது சுக்கிரன் 6, 8, 12 மறைந்து சுபர் தொடர்பெல்லாம் நடைபெறும் பொழுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையிலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுது வாகனங்களுக்கு தனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்திற்கு, அதாவது ராகு, அதாவது ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கு. எந்த ஜாதகமாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவதாக கார்த்திகை நட்சத்திரம், அடுத்ததாக பூர நட்சத்திரம், அடுத்ததாக மூல நட்சத்திரம், அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்கள் எப்பொழுதுமே வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மலை மேலுள்ள முருகனை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அடிக்கடி. அப்பொழுது விபத்திலிருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே, ஜனன ஜாதகத்திலே எந்த திசை நடந்தாலும் சரி, லக்னத்திற்கு லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே குரு இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு திசையோ அல்லது லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தும் பொழுதோ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த கிரகமோ அந்த கிரகத்துடைய அதிதேவதைக்கு பரிகாரம் பிரீத்தி செய்ய வேண்டும். குருவுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையிலே குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நைதீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலிருந்து குரு திசை நடத்தும் பொழுது. அல்லது ஆலங்குடி வருடம் ஒரு முறை சென்று ஆலங்குடி வியாழக்கிழமையிலே மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த வாகனம் சம்பந்தமான விபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.